உணவு வாங்கச் சென்றவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. காசாவில் 6 பேர் பலியான சோகம். காசாவில் உணவு வாங்கச் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக 6 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டனர். இந்த முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் 1ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த சூழலில் 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஹமாஸ் அமைப்பு விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காசா முனையில் உணவுப் பொருட்கள் வழங்கும் மையத்திற்கு பொதுமக்கள் சென்றபோது அவர்கள் மீது இஸ்ரேல் படைகளும் அவர்களின் உள்ளூர் கூட்டாளிகளும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக பாலஸ்தீனியர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் கூறியிருக்கிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டாளிகள் போன்று தோன்றியதாகவும் பொதுமக்கள் அவர்கள் மீது கற்களை வீசி தாக்கிய பின் அதற்கு பிறகு பின்வாங்கி சென்று ரஃபாவில் உள்ள ஒரு இஸ்ரேலிய இராணுவ மண்டலத்திற்குள் சென்றதாகவும் ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் இது பற்றி இஸ்ரேல் இராணுவம் தரப்பில் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஹமாஸ் அமைப்பை எதிர்க்கும் உள்ளூர் ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதாக இஸ்ரேல் சமீபத்தில் கூறியது குறிப்பிடத்தக்கது.